நீங்க எப்போதாவது மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிளுக்கு போயிருக்கீங்களா? இல்லைனா போகணும்னு பிளான் பண்ணியிருக்கீங்களா? அங்கே போன உடனே ஒரு வைப், ஒரு டிவைன் பிரசன்ஸ், ஒரு பீஸ், இப்படி ஏதாவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? கண்டிப்பா பண்ணியிருப்பீங்க. ஆனா எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா அந்த மிஸ்ட்ரி, அந்த ஃபீலிங் அது எப்படி வருதுன்னு? அங்க என்னதான் ரகசியம் இருக்குன்னு தெரியுமா? ஸோ நம்ம யூஷுவல் வாட் இஃப், அந்த உணர்வு, அந்த டிவைன் ஃபீலிங், அது கடவுள் மட்டும் இல்லை, அது ஒரு பிரில்லியன்ட், மைண்ட் ப்ளோயிங் மாஸ்டர் பீஸ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கால வருதுன்னு சொன்னா. ஸோ வெல்கம் பேக். இப்போ மீனாட்சி டெம்பிள் மிஸ்ட்ரின்னு நம்ம கூகுளில் தேடினா என்ன வரும்? சில மைத்தாலஜி வரும், சில மித்ஸ் வரும், சில கதைகள் வரும். கடவுள் இங்கே வந்தாங்க, இந்த சீக்ரெட் ரூம்ல, அதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங், நோ டவுட். ஆனா நம்ம சேனல்ல நம்ம டிடெக்டிவ் டீம் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது நம்ம க்ளூஸை தேடுவோம், எவிடன்ஸை பார்ப்போம், அந்த மித்துக்கு பின்னாடி இருக்கிற ட்ரூத் என்னன்னு தேடுவோம். இங்க the real secret, the real ரகசியம், அது அந்த டெம்பிளோட கன்ஸ்ட்ரக்ஷன்லயே மறைஞ்சி இருக்கு. நாம அந்த மித்தை கிரியேட் பண்ணதே அந்த சயின்ஸ் பத்தி தான் பேச போறோம். ஸோ இந்த வீடியோல நம்ம 2 பெரிய கேசஸை சால்வ் பண்ண போறோம். கேஸ் ஃபைல் 1, அந்த டெம்பிளோட ஆர்கிடெக்சர், அது எப்படி காஸ்மிக் மாடல், அதாவது வாஸ்து பிரின்சிபல்ஸை யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. கேஸ் ஃபைல் 2, அந்த மண்டபம் உள்ளே இருக்கிற அக்கோஸ்டிக் இன்ஜினியரிங், அது எப்படி சான்ஸை ஆம்பிளிஃபை பண்ணுது, அதாவது சவுண்ட்ஸை பெருசு பண்ணுது, அதை பார்க்க போறோம். ரெடியா? லெட்ஸ் ஸ்டார்ட் தி இன்வெஸ்டிகேஷன். ஓகே டீம், ஃபர்ஸ்ட் க்ளூஸ். இந்த டெம்பிளோட ப்ளூ பிரிண்ட், இதை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணுது? ஒரு பெரிய கோயில், சில கோபுரம். That's it, right? Wrong. இது வெறும் பில்டிங் கிடையாது, இது ஒரு மண்டலா, ஒரு பெரிய காஸ்மிக் மாடல். இந்த டெம்பிளை வாஸ்து சாஸ்திராவோட பிரின்சிபல்ஸா பேஸ் பண்ணி கட்டியிருக்காங்க. இப்போ வாஸ்துன்னு சொன்ன உடனே கிச்சன் இங்கே இருக்கணும், பெட்ரூம் அங்கே இருக்கணும், நம்ம வீட்டை பற்றி யோசிக்க கூடாது. அது கமர்ஷியல் வாஸ்து. நாம பேசுறது ஏன்ஷியன்ட் வாஸ்து, the science of architecture, கட்டிடக்கலை. இதோட லேஅவுட்டை பாருங்க, ஒரு கான்சென்ட்ரிக் ஸ்கொயர்ஸ், அதாவது ஒரு ஸ்கொயருக்குள்ள இன்னொரு ஸ்கொயர். இதை தான் நாம பிரகாரங்கள் அப்படின்னு சொல்றோம். இங்கே தான் த மிஸ்டீரியஸ் சயின்ஸ் வருது. இது சைக்காலஜிக்கல் ஆர்கிடெக்சர். இமேஜின் பண்ணுங்க, நீங்க வெளியில மதுரையோட கிரவுடட் ஸ்ட்ரீட்ல, சவுண்டு டிராஃபிக்ல இருக்கீங்க. நீங்க முதல் கோபுரத்தை தாண்டி உள்ள வரீங்க. ஃபர்ஸ்ட் பிரகாரம், கொஞ்சம் சவுண்டு குறையுது இல்லையா? அப்புறம் அடுத்த பிரகாரம் உள்ளே போறீங்க, கொஞ்சம் கூட சைலன்ஸ். அப்படியே நடந்து நடந்து கடைசியில கர்ப்ப கிரகத்துக்கிட்ட போகும்போது உங்க மைண்டை சுத்தி இருக்கிற டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் அந்த ஆர்கிடெக்சரை ஃபில்டர் பண்ணிடுது. அதாவது பீஸ் அண்ட் சைலன்ஸை நீங்க ஃபீல் பண்ண முடியுது. அந்த அமைதி, அது உங்க மனசுல மட்டும் இல்லை, இந்த பில்டிங்கை, உங்க மைண்டை அந்த பீஸ்ஃபுல் ஸ்டேட்டுக்கு கூட்டிட்டு போகுது. எப்படி? That is the brilliant engineering. நீங்கள் ஃபீல் பண்ற டிவைன் பிரசன்ஸுக்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணம். அமைதி இருந்தாதான் நம்ம சாமி கும்பிட முடியும். ஓகே ஓகே, வாஸ்து சூப்பர். ஆனா அந்த கோபுரங்கள், அதோட ஹைட்டை பாருங்க, அதுவும் சயின்ஸா இல்ல வெறும் டெக்கரேஷனா? டெக்கரேஷனா? நோ வே. அது ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், ஒரு மாஸ்டர் பீஸ். நாம இப்போ 10 மாடி பில்டிங் கட்டினா நம்ம சிமெண்ட், ஸ்டீல் ராட்ஸ் யூஸ் பண்றோம். ஆனா 700-800 வருஷம் முன்னாடி இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் எப்படி? ஸ்டீலும் இல்லை, சிமெண்ட்டும் இல்லை, மெட்டல் ராட்ஸும் இல்லை. எப்படி? அந்த கோபுரம் எல்லாம் சாலிட் கிடையாது, அதாவது ஃபுல்லா கல்லு அடுக்கி கட்டலை. அப்படி கட்டியிருந்தா வெயிட் தாங்காம எப்பவோ விழுந்திருக்கும். இது ஒரு ஹாலோ பிரமிட் ஸ்ட்ரக்சர், ஒரு பிரமிட் மாதிரி. ஆனா
உள்ள ஹாலோவா அதாவது எம்டியா இருக்கும். கீழே அடிவாரத்தில் ரொம்ப ஹெவியா ப்ராடா இருக்கும். மேலே போக போக வெயிட் குறைஞ்சிட்டே போகும், லைட்டரா மாறும். இதனால அந்த கோபுரமோட டோட்டல் வெயிட்டும் பெர்ஃபெக்ட்லி டிஸ்ட்ரிபியூட்டட். இதுதான் ஏன்ஷியன்ட் ஸ்கைஸ்கிரேப்பர் டெக்னாலஜி. நோ சிமெண்ட், நோ ஸ்டீல், ஜஸ்ட் இன்டர்லாக்கிங் ஸ்டோன்ஸ் அண்ட் பியூர் பிசிக்ஸ். இன்னும் முடியல. இந்த பொற்றாமரை குளம் அதாவது கோல்டன் லோட்டஸ் டேங்க் பார்த்துருக்கீங்களா? அது ஜஸ்ட் ஒரு குளம் இல்லை, அது பாசிவ் ஏர் கண்டிஷனிங். மதுரையில் சம்மர் எப்படி இருக்குன்னு தெரியுமா? 40 டிகிரி 42 டிகிரி வெயில் கொளுத்தும். ஆனால் நீங்கள் டெம்பிள் உள்ள போன உடனே ஜில்லுன்னு ஒரு ஃபீலிங் வரும். எப்படி? அந்த பெரிய பெரிய ஸ்டோன் வால்ஸ் கோபுரம் இதெல்லாம் ஹீட் அப்சர்வ் பண்ணும். ஆனால் அந்த குளம் இருக்கே வாட்டர் பாடி, அது எவாப்ரேஷனால காற்றை கூலாக வைக்கும். ஸோ சூடான காற்று மேலே போகும், கூலான காற்று கீழே வரும். இது ஒரு மைக்ரோ கிளைமேட்டை கிரியேட் பண்ணுது, ஒரு நேச்சுரல் ஏசி. சுற்றி வெயில் அடித்தாலும் கோயிலுக்குள்ள மட்டும் ஒரு காம் கூல் என்வாயன்மெண்ட். அதுவும் இன்ஜினியரிங் தான். பொற்றாமரை குளத்தை சும்மா சென்டரில் போடலாங்க. வாவ்! வாஸ்துல சைக்காலஜி, கோபுரம்ல பிசிக்ஸ், குளம்ல கிளைமேட் இன்ஜினியரிங். கேஸ் ஃபைல் 1 சால்வ். ஆனா த பிக்கஸ்ட் மிஸ்ட்ரி கேஸ் ஃபைல் 2 இன்னும் பாக்கி இருக்கு. எங்கேயும் போயிடாதீங்க. ஓகே டீம், நாம இப்போ 1000 கால் மண்டபம் கிட்ட வந்துட்டோம். த 1000 பில்லர் ஹால் தெரியுமில்ல, பல தடவை போயிருப்பீங்க. இங்கதான் அடுத்த மர்மம் இருக்கு. அது தி ஃபேமஸ் மியூசிக்கல் பில்லர்ஸ், அதாவது இசைத்தூண்கள். மித் என்ன சொல்லுதுன்னா இதெல்லாம் டிவைன் பில்லர்ஸ், கடவுள் பாடுறாரு. ஆனா சயின்ஸ் என்ன சொல்லுது? ஒரு கல்லு எப்படி சாரி காமா பாடும்? அது எப்படி பாசிபிள்? லெட்ஸ் இன்வெஸ்டிகேட். தி சீக்ரெட் isn't magic, it's solid state acoustics. அது என்ன solid state acoustics? சிம்பிளா சொல்றேன். இந்த பில்லர்ஸ் எல்லாம் பல சின்ன சின்ன ஸ்டோன்ஸை ஒட்ட வச்சு கட்டல. இது ஒரே சிங்கிள் பிளாக், ஒரே பெரிய கிரானைட் கல்லுல இருந்து காவ் பண்ணது. இங்க பாருங்க, ஒரு பெரிய பெரிய பில்லர்ஸ்குள்ள பல சின்ன சின்ன காலம்ஸ் அல்லது தூண்களை செதுக்கியிருப்பாங்க. இதுல அந்த சிப்பி இருக்காரு, அவர் வெறும் ஸ்கல்ப்டர் இல்லை, he was an acoustic engineer. அவர் அந்த சின்ன காலமோட திக்னஸ் அதாவது தடிமனையும் ஷேப்பையும் கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி காவ் பண்ணியிருப்பாரு. ஒரு சிம்பனி ஆர்கெஸ்ட்ரால ஒரு வயலினை எப்படி டியூன் பண்றாங்களோ அப்படி இவர் ஒரு கல்லை டியூன் பண்ணியிருப்பாரு. ஸோ நீங்க அதை அடிக்கும்போது அது ஒரு ஸ்பெசிஃபிக் ஃப்ரீக்வன்சில வைப்ரேட் ஆகும். அதை தான் ரெசனன்ஸ்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு பில்லரும் ஒவ்வொரு காலமும் டியூன் பண்ணப்பட்டிருக்கும், சாரி காமா அப்படின்ற நோட்ஸுக்கு ஏற்ற மாதிரி. வாவ், மைண்ட் ப்ளோவிங். கேஸ் க்ளோஸ், ரைட்? இல்லை, வெயிட், ஒரு கொஸ்டின் இருக்கு. ஓகே, பில்லர்ஸ் டியூன் பண்ணது சூப்பர். ஆனா ஏன்? ஜஸ்ட் பாட்டு பாடவா? வெறும் ஃபன்னுக்காகவா? இல்லை, அங்கதான் நாம எல்லோரும் ஒரு விஷயத்த மிஸ் பண்றோம். அந்த தூண்கள் எல்லாமே ஜஸ்ட் ஒன் பார்ட். அந்த முழு மண்டபம், அந்த ஆலே ஒரு பெரிய அக்கோஸ்டிக் டிவைஸ், ஒரு ஏன்ஷியன்ட் சவுண்ட் ஆம்பிளிஃபையர். யூஸ் பண்றோம்ல, டேப் ரெக்கார்டர் ஆம்பிளிஃபையர், ஸ்பீக்கர் ஆம்பிளிஃபையர், அப்படி. இதுதான் அக்கோஸ்டிக் இன்ஜினியரிங். ரெண்டு விஷயம் இங்க நடக்குது. ரெவர்பரேஷன், இந்த ஆலோட சீலிங், அந்த ஹார்ட் ஸ்டோன் சர்ஃபேசஸ், அதை டிசைன் பண்ண ஆங்கிள்ஸ், இதெல்லாம் சவுண்டை அப்சர்வ் பண்ணக்கூடாது, சவுண்ட்ஸை ரிஃப்ளெக்ட் பண்ணணும்னு டிசைன் பண்ணது. அதாவது சவுண்டை சஸ்டெயின் பண்ணணும். ஒரு ஓம் சொன்னா அது ஓம் அப்படி கொஞ்ச நேரம் சஸ்டெயின் ஆகணும். இதுக்கு பேரு ரெவர்பரேஷன். அடுத்தது டிஃப்யூஷன். ஓகே, ரெவர்பரேஷன் சரி. ஆனா ஒரு எம்டி ரூம்ல பேசினா எக்கோ அடிக்கும், தெரியுமில்ல?
இங்க 1000 பில்லர்ஸ் இருக்கு, ஸ்டோன் வால்ஸ் இருக்கு. எப்படி எக்கோ இல்லாம சவுண்ட் கிளியரா கேக்குது? குட் கொஸ்டின். பிகாஸ் அந்த தூண்கள் வெறும் ரூஃபை தாங்கல, அது சவுண்டை டிஃப்யூஸ் பண்ணுது. டிஃப்யூஸ்னா என்ன? சவுண்டை உடைச்சி பல டைரக்ஷன்ல அனுப்புறது. ஒரு ஃபாரஸ்ட்குள்ள, அதாவது ஒரு காட்டுக்குள்ள பேசின மாதிரி சவுண்ட் டிஃப்யூஸ் ஆகும். ஹார்ஷ் எக்கோஸ் வராது, ஆனா சவுண்ட் ரொம்ப ரிச்சா ஃபுல்லா இருக்கும். இப்போ இதெல்லாத்தையும் ஒன்னா சேருங்க. தூண்கள் டியூனிங், செவ்ரு ரெவர்பரேஷன், ஃபாரஸ்ட் தூண்கள், ஃபாரஸ்ட் ஃபுல் ஆஃப் பில்லர்ஸ், டிஃப்யூஷன் ஈக்குவல் டு a perfect acoustic hall. அழகான சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ற ஒரு மண்டபம். இதுதான் அந்த கான்செப்ட். ஹால்ஸ் தட் ஆம்பிளிஃபை சான்ஸ். நீங்க வந்து மந்திரம் சொன்னா அது ஆம்பிளிஃபை ஆகணும். ஒரு மந்திரம் சொன்னா அது ஆம்பிளிஃபை ஆகி, சஸ்டைன் ஆகி, டிஃப்யூஸ் ஆகி அந்த ஹால் முழுக்க ஒரு தெய்வீகமான சவுண்டை நிரப்பும். இங்கதான் தி அல்டிமேட் மிஸ்டிக்கல் சயின்ஸ் வருது. அது லவுடரா கேட்கணும்னு மட்டும் இல்லை, அது டீப்பரா ஃபீல் பண்ணவும் பண்ணுது. சைமேட்டிக்ஸ்னு ஒரு சயின்ஸ் இருக்கு. அதாவது சவுண்ட் தண்ணியில பேட்டர்னை கிரியேட் பண்ணும். நீங்க பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பேசியிருப்பாங்க, சவுண்டு தண்ணியில பேட்டர்ன்ஸை கிரியேட் பண்ணும். உங்க பாடியில 70% தண்ணி இருக்கு. இப்போ இமேஜின் பண்ணுங்க, அந்த மண்டபத்துக்குள்ள ஓம்ங்கிற சாண்டோட வைப்ரேஷன், அந்த தூண்களோட ரெசனன்ஸ், இதெல்லாம் சேர்த்து உங்க பாடியில இருக்கிற வாட்டர்ல என்ன எஃபெக்டை கிரியேட் பண்ணும்? யூ டோன்ட் ஜஸ்ட் ஹியர் தி சாண்ட், யூ ஃபீல் இட். உங்க போன்ஸ்ல, உங்க உடம்புல அதை ஃபீல் பண்ணுவீங்க. கரெக்டா? அந்த ஒரு விதமான உணர்ச்சி உள்ள வருத, அந்த ஹா அப்படின்ற ஃபீலிங், அந்த தெய்வத்தன்மை, that is the intended psychological result of this brilliant acoustic engineering. So team, case closed. மதுரை மீனாட்சி டெம்பிளோட மிஸ்ட்ரி அது வெறும் மித் இல்ல. The secret is the temple. அது வாஸ்துவை யூஸ் பண்ணி உங்க மைண்டை காம் பண்ற ஒரு சைக்காலஜிக்கல் டெக்ஸ்ட் புக். அது பிசிக்ஸை யூஸ் பண்ணி கோபுரங்களை நிறுத்துற ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் டெக்ஸ்ட் புக். அது அக்கௌஸ்டிக்கை யூஸ் பண்ணி சவுண்டை ஃபீல் பண்ண வைக்கிற ஒரு பிசிக்ஸ் டெக்ஸ்ட் புக். த மிஸ்டிக்கல் ஃபீலிங் அண்ட் ஹார்ட் சயின்ஸ், அது ரெண்டும் வேற வேற விஷயம் இல்லை. தி சயின்ஸ் கிரியேட்ஸ் த ஃபீலிங், த இன்ஜினியரிங் இஸ் த மேஜிக். நம்ம முன்னோர்களுக்கு சயின்ஸ் தெரியாதுன்னு நாம நினைக்கிறோம். ஆனா அவங்க சயின்ஸை நாம மித்துன்னு சொல்லி ஒரு கதையா நம்ம கிட்ட சொல்லிட்டு போயிட்டாங்க. இன் சயின்ஸ் பிஹைண்ட் த மித், இந்த சீரீஸ்ல நாம இந்த மித்துங்கிற போர்வை விளக்கி உள்ள இருக்கிற சயின்ஸை அப்படியே இன்வெஸ்டிகேட் பண்ண போறோம். ஓகே, இங்க பிசிக்கல் அண்ட் இன்ஜினியரிங்கை பார்த்தோம், சூப்பர். ஆனா ஒரு சித்தர் போகர், அவர் 9 டெட்லி பாய்சன் நவபாஷானம் ஒன்னா சேர்த்து ஒரு லைஃப் சேவிங் மெடிசனை, ஜீவாமிர்தத்தை கிரியேட் பண்ணாருன்னு சொன்னா அது எப்படி? அது சயின்ஸா இல்ல பியூர் ஆல்கமி, ரசவாதமா? அதை நம்ம அடுத்த இன்வெஸ்டிகேஷன்ல பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் த இன்வெஸ்டிகேஷன். Until next time, keep questioning, stay curious. Bye.